வணக்கம். மறந்த கடவுச்சொல் அல்லது பாஸ்வேர்டுக்கும் தொலைந்த சாவிக்கும் என்ன சம்பந்தம்? இரண்டும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளைத்தான் தரும். செல்போனில் உள்ள பாஸ்வேர்டு மறந்து போய்விட்டால் நம்மால் ஒரு கால் கூட செய்ய முடியாது. அதேபோல் வீட்டின் சாவி தொலைந்து விட்டால் வீட்டினுள் செல்ல முடியாது. இவற்றை பற்றி ஒரு சிலவற்றை சற்று விரிவாக பார்ப்போம். முதலாவது பாஸ்வேர்டு. நமது செல்போனை 4 அல்லது 6 எண்கள் கொண்ட டிஸ்பிளே பாஸ்வேர்டு அல்லது பேட்டர்ன் லாக் போட்டு நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். பாஸ்வேர்டு போடவில்லை என்றால் பாக்கெட்டினுள் வைக்கும் போது தானாக செல்போனிலிருந்து கால்கள் செல்ல வாய்ப்பு உள்ளது. நமது செல்போன் இன்னொருவர் கையில் சிக்கும் போது நமது செல்போனில் உள்ள ரகசியங்கள், போட்டோக்கள் ஆகியவற்றை காத்துக்கொள்ள பாஸ்வேர்டு அவசியமாகிறது. நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகள் நமது செல்போனை பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாக்க பாஸ்வேர்டு அவசியமாகிறது. நமது செல்போனை ரிப்பேருக்காக கொடுக்கும் போது பாஸ்வேர்டு இல்லாமல் கொடுத்தால் நமது செல்போனில் உள்ளவற்றை பிறர் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன. நமது செல்போனில் உள்ள பாஸ்வேர்டு மறந்து போய்விட்டால் வேறு பாஸ்வேர்டு போடுவதற்கு வழிமுறைகளை இணையத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் அவ்வாறு செய்து பார்த்து பலரால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. செல்போன் ரிப்பேர் கடைக்கு சென்று கம்ப்யூட்டரில் தான் நிவர்த்தி செய்ய முடிகிறது. இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தற்போது தங்கள் செல்போன்களை தூக்கி கொண்டு தினமும் செல்போன் ரிப்பேர் கடைகளை தேடி பலர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நமது செல்போனின் பழைய பாஸ்வேர்டை அளிக்கும் போது செல்போனில் நாம் சேமித்து வைத்திருந்த போட்டோக்கள், தொடர்பு எண்கள், இறக்கி வைத்திருந்த ஆப்புகள், பாடல்கள், திரைப்படங்கள் அனைத்தும் போய்விடுகின்றன. செல்போனில் திரும்ப இவற்றையெல்லாம் சேகரிக்க பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் செல்போன் பற்றி நன்கு தெரிந்தவர்கள் தொடர்பு எண்களை கூகுளிலும் முக்கியமானவற்றை மெமரி கார்டிலும் சேமித்து வைப்பதன் மூலம் தங்கள் பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து விடுகிறார்கள். செல்போனின் பாஸ்வேர்டு மறக்க முடியாததாகவும் அதே சமயத்தில் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். நமது பிறந்த வருடம் அல்லது குழந்தைகளின் பிறந்த வருடத்தை பாஸ்வேர்டாக பயன்படுத்தலாம். இந்த பிறந்த வருடத்தை இடவலமாக மாற்றி, உதாரணமாக 1986 என்பதை 6891 என்று பயன்படுத்தலாம். நமது செல்போன் எண் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் செல்போன் எண்களின் கடைசி 4 அல்லது 6 எண்கள் அல்லது செல்போன் எண்ணில் ஒரு எண் அல்லது 2 எண்களை விட்டுவிட்டு அடுத்த எண்கள் அல்லது 6 எண்கள் போடலாம். பேட்டர்ன் லாக் போடும்போது எளிதில் மறக்காதவாறு கவனமாக போட வேண்டும். ஏடிஎம் கார்டின் பின் நம்பரை மறந்துவிட்டால் வேறு ஏடிஎம் கார்டு வாங்க வேண்டி வரும். ஆன்லைன் பேங்கிங் செய்பவர்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு மற்றும் லாகின் பாஸ்வேர்டுகளை அடிக்கடி கட்டாயமாக மாற்ற வேண்டியுள்ளது. அடிக்கடி பாஸ்வேர்டுகளை மாற்றும் போது பாஸ்வேர்டு மறந்து போக வாய்ப்புகள் அதிகம். எனவே புதிய பாஸ்வேர்டுகளை கட்டாயமாக டைரியில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். செல்போனின் உள்ளே உள்ள பல்வேறு ஆப்புகளில் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தலாம். பல்வேறு ஆப்புகளில் பல்வேறு பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தும் போது குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக செல்போன் வாங்குபவர்கள் கூகுள் அக்கவுண்ட் ஆரம்பிக்க கூட தடுமாறுகிறார்கள். கூடுமானவரை இத்தகையவற்றை அடுத்தவர்களின் உதவியின்றி நாமே செய்ய வேண்டும். இமெயில் ஐடியில் உள்ள www என்று போட்டிருப்பது வேர்ல்டு வைடு வெப் என்பதை குறிக்கும். செல்போனும் ஒரு சிறிய கம்ப்யூட்டர் தான். ஒரு கம்ப்யூட்டரை கையடக்கமுள்ள ஒரு செல்போன் உள்ளே விஞ்ஞானிகள் கொண்டு வந்து விட்டனர். உலகில் உள்ள அனைத்து செல்போன்களும் இணையம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்பதையே www என்பது குறிக்கிறது. இதனால்தான் அமெரிக்காவில் உள்ள நபருடன் நம்மால் வாட்ஸ்அப் வீடியோ கால் பேச முடிகிறது. கூகுள் அக்கவுண்ட் ஓபன் செய்யும் போது நாம் போடும்
கூகுள் அக்கவுண்ட் பெயரில் உலகில் யாருடைய கூகுள் அக்கவுண்டின் பெயரும் இருக்கக்கூடாது. அவ்வாறு ஒரு புதிய பெயரை போட வேண்டும். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நமது செல்போன் எண் மாதிரி உலகில் யாருக்கும் செல்போன் எண் இருக்காது. நமது முழு பெயரை அல்லது பகுதி பெயரின் அனைத்து எழுத்துக்களையும் ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டு நமது செல்போன் எண்ணை அதோடு சேர்த்து கூகுள் அக்கவுண்டை எளிதில் ஆரம்பித்து விடலாம். தேவைப்பட்டால் நமது செல்போன் எண்ணோடு முன்னதாக ஒரு சைபர் அல்லது 2 சைபர்களை சேர்த்துக் கொள்ளலாம். இனி எதிர்பாராமல் தொலைந்துவிடும் வீட்டு சாவி, கடை சாவி, லாக்கர் சாவி, கார் சாவி, பைக் சாவி போன்றவற்றை பார்க்கலாம். வீட்டை பூட்டிவிட்டு வெளியே ஒரு இடத்துக்கு சென்ற நிலையில் வீட்டு சாவி தொலைந்து விட்டால் என்ன செய்வது? பொதுவாக எல்லா வீட்டு பூட்டிற்கும் 2 சாவி கொடுப்பார்கள். 2 சாவிகளில் ஒன்றை வீட்டில் உள்ள கணவன் மனைவியிடமோ அல்லது வீட்டில் உள்ள நபர் ஒருவரிடமோ வைத்துக் கொள்ளுமாறு கொடுத்து வைக்க வேண்டும். ஒரு சாவி தொலைந்துவிடும் பட்சத்தில் 2வது சாவியை பயன்படுத்திக் கொள்ளலாம். கார் சாவி, பைக் சாவி, கடை சாவி போன்றவற்றின் 2வது சாவியை வீட்டில் பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும். முதல் சாவி தொலைந்துவிடும் பட்சத்தில் 2வது சாவியை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொலைந்து போன சாவி ஒரு திருடன் கையில் கிடைத்துவிட்டால் ஆபத்தாக முடியும். எனவே கூடுமான வரை தொலைந்து போன சாவியின் பூட்டை மாற்றிவிட வேண்டும். அதே பூட்டை போதுமென்றால் முதல் சாவியை தொலைந்து போன நிலையில் 2வது சாவியை ஓரிரு நாளில் முதல் சாவியை சாவி செய்பவரிடம் கொடுத்து அதே மாதிரி 2வது சாவியை செய்துவிட வேண்டும். இது மிகவும் அவசரம். காரணம், 2 சாவிகளுமே தொலைந்து போய்விட்டால் பூட்டை உடைக்க வேண்டி வரும் அல்லது பூட்டுக்கு தகுந்த சாவி செய்யும் எக்ஸ்பர்ட்டை வரவழைத்து சாவி செய்ய வேண்டி வரும். முதல் சாவியை போன்று 2வது சாவியை செய்வது மிக எளிது. இப்போது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி 2வது சாவியை எளிதாக செய்து தருகிறார்கள். பேங்க் லாக்கர் சாவியை கவனமாக வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பு கருதி லாக்கர் சாவி ஒன்றை மட்டும் பேங்கில் தருகிறார்கள். ஒவ்வொரு லாக்கருக்கும் மாஸ்டர் கீ, கஸ்டமர் கீ என்று 2 சாவிகள் இருக்கும். லாக்கரின் மாஸ்டர் கீயை பேங்கில் வைத்துக் கொண்டு கஸ்டமர் கீயை மட்டும் கஸ்டமருக்கு தருகிறார்கள். லாக்கர் திறப்பதற்கு முதலில் பேங்க் நிர்வாகி மாஸ்டர் கீயால் திறந்த பின்னர் கஸ்டமர் கீயை பயன்படுத்தி நாம் லாக்கரை திறக்க வேண்டும். இந்த கஸ்டமர் கீ தொலைந்து போய்விட்டால் அதை வாங்கி தர சம்பந்தப்பட்ட பேங்க் பூட்டு கம்பெனிக்கு சாவியின் எண்ணுடன் கடிதம் எழுதி வாங்கி தர பணமும் நேரமும் அதிகமாகும். நாம் பயன்படுத்தும் பூட்டினுள் வருடத்துக்கு ஒரு முறை 4 அல்லது 5 சொட்டுகள் தேங்கெண்ணெய் ஆயில் கேன் மூலம் விட்டால் பூட்டுகள் துருப்பிடிக்காமல் நீண்ட நாட்கள் உழைக்கும். எளிதாக திறக்கவும் செய்யும். தேங்கெண்ணெய்க்கு பதிலாக கிரீஸ் உபயோகிக்க கூடாது. காரணம், நாளடைவில் கிரீஸ் காய்ந்து பூட்டு சிக்கும். ஷட்டர்களில் கூட கிரீஸ் போடுவதை விட்டுவிட்டு தேங்காய் எண்ணெய் போட வேண்டும். இந்திய வங்கிகளின் லாக்கர் சாவிகளை இறந்து போகிறவர்கள் வாரிசுகளிடம் முறையாக ஒப்படைத்து செல்லாததால் பல லட்சம் லாக்கர்களில் பல லட்சம் கோடி மதிப்புள்ள தங்க வைர நகைகளும் பணமும் உபயோகிப்போர் இன்றி கிடக்கின்றன. இறந்து போன இந்திய பேங்குகளின் வாடிக்கையாளர்களின் பல லட்சம் கோடி பணம் வாரிசு பிரச்சனைகளால் வாங்க முடியாமல் பேங்குகளிலேயே முடங்கி கிடக்கின்றன. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி ஏழைகளுக்கு சரியான உடை கிடைக்கும் வரை மேலாடை அணிய மாட்டேன் என்று கூறி ஒரு வேஷ்டி, துண்டு மற்றும் கைத்தடியுடன் சுட்டுக் கொல்லப்படும் வரை நமது நாட்டில் வலம் வந்தார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேங்குகளில் உள்ள பணத்தை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடனாக வாரி வழங்கியதை போல வெயில், காற்று, மழையில் சாலை ஓரம் வீடு இன்றி, அடுத்த வேளை உணவு இன்றி, ரேஷன் கடைகளின் கியூ வரிசையில் மணிக்கணக்கில் காத்து நிற்கும் ஏழைகளுக்கு பேங்குகளில் வாங்கி செல்லாமல் முடங்கி கிடக்கும் பணத்தை கொண்டு வீடு கட்டி தர வேண்டும். சிங்கப்பூர், ஹாங்காங், லண்டன் போன்ற நகரங்களில் நமது நாட்டில் உள்ள குடிசைகளைப் போல் காண முடியவில்லை. மேலை நாட்டு அரசாங்கங்கள் போன்று ஏழைகளுக்காக புதிய திட்டங்களை உருவாக்கி வீடு கட்டி தர வேண்டும்.
வீடு இன்றி தவிக்கும் ஏழைகளுக்கு அரசு வீடு கட்டி கொடுத்தால் அந்த வீட்டுக்கு பூட்டு போட்டு தங்கள் உடைமைகளை ஏழைகள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.